அதே காங்கேயம் காளைகள், காங்கேயம் காளையும் மாடும் அரிதாகி போகுது. அதனால அந்த இனத்தை காப்பாற்றணுங்கிறது அவருடைய நோக்கம். இப்போ இங்க பொங்கல், மாட்டு பொங்கல் எப்படி சார் செலிப்ரேஷன் இருக்கும்? நம்ம எப்பவுமே மாட்டு பொங்கல் பிரமாதமா இருக்கு. இங்க நம்ம தோட்டத்துல கொண்டாடுற ஒரே பண்டிகை அதுதான். யாராவது அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா? இல்ல, அது என் சன்னு. அவரு அஜித்தும் அவரும் வந்துருவாங்க. ஓ, அஜித் வந்திருக்காரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு தெய்வீக அம்சத்தோட இருக்கும். அந்த மாதிரி அலங்காரம் அப்படி அலங்காரம். சந்தன மரத்தை பாருங்க. சந்தன மரம் இருக்குல்ல சார்? இது மோர் தென் 20 years. 20 years. ஆனா 20 years இவ்வளவுதான் அது பெருத்து இருக்கு இல்லையா? முதல்ல புளிய மரம் வைக்கிறதா ஐடியா. ஓகே. புளிய மரம் வச்சான். அப்புறம் சொன்னாங்க புளிய மரத்தை விட உங்களுக்கு முந்திரி நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் முந்திரி வச்சேன். ரெட் சாண்டல் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மிகப்பெரிய அளவில் ஒரு அசட் உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் ஒரு அசட்டை வந்து இயற்கை கொடுக்குற ஒரு வரமா எடுத்து அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான் பணப்பயிர் என்பது வருஷம் வந்துட்டு காலி ஆயிடும். ஓகே. இது சேமிப்பு. வங்கியில டெபாசிட் பண்ற மாதிரி. அது கைக்கும் வராது, கண்ணுக்கும் தெரியாது. ஒரு ஏக்கர்ல உள்ள எடுக்கலாம். அப்படி இல்லை. ஒரு மரம் 1 டன்னு. ஓ, அப்படிதான். ஒரு டன் என்ன விலை அப்படிங்கறதான். ஓகே ஓகே. அதனால ஒரு மரம் எத்தனை டன் வரும்? ஓ, ஒரு மரமே உங்களுக்கு அது அந்த வெயிட் வரும். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, முன்னாள் மேயரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான சைதை துரைசாமி அவர்களுடைய திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் அளவில் ஒரு குட்டி வனத்தையே அவர் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காரு. இங்கே 120 வகையான மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்டின மாடு, நாட்டுக்கோழி மற்றும் நாட்டின நாய்கள் இப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த விவசாயத்தில் அவருக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, இந்த வனத்தை அவர் எப்படி பேணி பாதுகாக்கிறாரு, இந்த மாடுகளை எப்படி பேணி பாதுகாக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நாம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த மாதிரி எவ்வளவு மாடுகள் சார் நம்ம கிட்ட இருக்கு? மொத்தம் ஒரு 60-70 மாடு இருக்கும். எல்லாமே இடங்கள் எல்லாமே காங்கேயம் மாடு. நீங்க மாடு நாட்டு மாடுங்கிறது மட்டும் இல்ல, காங்கேயம். ஓ, காங்கேயம் மாடு அந்த ட்ரேட் மார்க் தான். ஓகே ஓகே. இங்க இப்போ இங்க எத்தனை சார் இருக்கு நம்ம கிட்ட? இங்க வந்து 8-9 இருக்கு இங்க வச்சிருக்கீங்க. மீதி எல்லாம் சேலையூர் அங்க எல்லா பக்கம் ஊர்ல எல்லாமே பக்கம். அதெல்லாம் என் சன்னு வச்சிருக்க போது ஒன்னா வச்சிருந்தாரு. இப்ப அதை வந்து ஸ்கேட்டர்டா ஒரு பக்கம் பிரிச்சு இது எல்லாம் வெற்றி சார் அவருடைய இன்ட்ரெஸ்ட். அவருடைய எல்லாம் அதே காங்கேயம் காளைகள், காங்கேயம் காளையும் மாடும் அரிதாகி போகுது. அதனால அந்த இனத்தை காப்பாற்றணுங்கிறது அவருடைய நோக்கம். ஓகே. அதுக்காக அவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த பராமரிக்கிறது, வளர்க்கிறது விற்பனைக்காக அல்ல, அதுல லாபம் நோக்கம் அல்ல. முழுக்க அது வந்து என்னன்னா பாதுகாக்கப்படணும். நம்ம காங்கேயம் பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் அது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ இதெல்லாம் வண்டி மாடு மாதிரியே இருக்கு சார் பாக்குறது. அது காளை, அது எருதுன்னு பேரு. ஓகே. அதாவது ஏர் உலர்றது, வண்டி மாடு அதெல்லாம் வந்து காளை எருது. இது பசுமாடு. இது பசுமாடு தான். ஆமா. ஓகே. அது வந்து அவரு ஜல்லிக்கட்டு மாதிரியே இருக்காரு. ஜல்லிக்கட்டு விடுறது இருக்கா? அது இருக்கு. அந்த காளையும் இருக்கு. அந்த காலையும் இருக்கு. இங்க இருந்து மதுரை எல்லாம் இல்ல அது போறதுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் போக முடியல. ஆனா அந்த மாடுங்க இன்னும் இருக்கு. இப்போ வந்து காளை
காளை காளை. இப்ப அதெல்லாம் அவங்க பேரன் பாத்துக்கிறாரு. பாத்துக்கிறாரு. அவருக்கு இதுல ரொம்ப ஆமா. உங்க பையன் மாதிரி அவருக்கும் இதுல ஆமா, இன்ட்ரெஸ்ட். ஆமா. ஓகே 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 சார். இப்போ இங்க பொங்கல், மாட்டு பொங்கல் எப்படி சார் செலிப்ரேஷன் ஆமா, இருக்கும்? எப்பவுமே மாட்டு பொங்கல் பிரமாதமா இருக்கும். இங்க ஆமா, நம்ம தோட்டத்துல கொண்டாடுற ஒரே பண்டிகை அதுதான். எல்லாம் லேபர்ஸை வச்சு. ஓகே 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 சார். இப்போ எத்தனை இதுல வந்து கறக்குற பால் கறக்குற மாடுகள் எத்தனை சார் இருக்கு நமக்கு? 3 மாடுகள். இப்போ அது இப்போ கண்ணுக்குட்டி இப்போ போட்டிருக்காரு. போட்டிருக்கு, இப்போ போட்டு. இது இது தாய், இது அதோடைய ஆமா, கன்று. கன்று. ஓ, இது பேரெல்லாம் எதுவும் வச்சு அழைக்கிறது உண்டா சார் நீங்க நமக்கு? எல்லாத்துக்கும் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? லட்சுமி. லட்சுமி. லட்சுமிக்கு இது இது வந்து இதுவும் பெண். இதுவும் பெண் கன்றா? அது பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, கெடாரி. கிடாரி. அதாவது காளை காளை கெடாரி. கிடாரி. ஓகே. இதுக்கு பேரு லட்சுமி, லட்சுமி. அதுக்கு பேரு சீதா. இது எல்லாத்துக்குமே டோக்கன் இந்த காதுல. அதுக்கு பேர் ராமன். ராமன். ஓ, ஒரு மாட்டுக்கு பேர் வச்சிருக்கோம், அவங்களுக்கே தெரியும் அந்த பேரு. ராமன், சீதா. சீதா. ஓ, இது லட்சுமி. 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 அந்த சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எவ்வளவு பால் சார் இதெல்லாம் இப்போ வந்து? இதுதான் ஒன்றும் 1 லிட்டருக்கு மேல கறக்காது. கீழே 1/2 லிட்டர், 3/4 லிட்டர் அவ்வளவுதான். அதுதான் கறக்கும். இப்போ வந்து இது நம்ம ஜெர்சி, இந்த சிந்து மாடு மாதிரி ஐயா, அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அப்ப இது ஃபுல்லாவே கண்ணுக்குட்டி கொடுத்துருவீங்க முழுக்க? கண்ணுக்குட்டி கொடுப்போம். மீதி இருந்ததுன்னு சொன்னா எடுத்துக்குவோம். இங்க பால் தேவை, இவங்க எல்லாரும் தயிர், மோர், அதுக்காக. சரி, இப்போ இதை பார்த்தா ஒரு பெரிய ஒரு பண்ணை மாதிரி இல்லை. இது பார்க்கும்போது வீட்டில் எப்படி இயல்பா கிராமங்கள்ல மாடு வளர்ப்பாங்களோ அதுதான் நோக்கம். அதுதான் நோக்கம். நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். ஓகே ஓகே ஓகே. அதாவதுங்க, நீங்க ஒரு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம கிராமப்புற வாழ்க்கை எப்படி இருந்தது, 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா இதுதான். ஓ, ஓகே ஓகே. ஏன்னா இயல்பா ஒரு கட்டுத்தறி எப்படி இருக்குமோ அந்த மாட்டு கட்டுத்தறி அது அந்த மாதிரியே இது வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வேற மாடுகள்லாம் இன்னும் வளர்க்கணும் இல்ல பண்ணணும்? நமக்கு இந்த நாட்டு மாட்டை தவிர வேற ஏன்னா அதெல்லாம் வந்து கமர்ஷியல். ஓகே, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. இங்க இப்ப மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும்போது எப்படி சார் பண்ணுவீங்க? இங்க என்னென்ன மாதிரி இருக்கும்? இல்ல, அதாவது என்னன்னா, மாடு எல்லாத்தையும் வந்து அலங்கரித்து எல்லா வேலையும் செஞ்சு அலங்கரித்து அதுக்கு எல்லாம் பொட்டு இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதெல்லாம் ஏற்பாடு, அதாவது கழுத்துல எல்லாம் வந்து இதெல்லாம் போடுவோம். மாத்தி எல்லாமே புது கயிறு, பூ மாலை போட்டு, கொம்புக்கு பெயிண்ட் எல்லாமே எல்லாம் வர்ணம் தீட்டி கம்ப்ளீட்டா. அது அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு தெய்வீக அம்சத்தோட இருக்கும். அந்த மாதிரி அலங்காரம் அப்படி அலங்காரம் பண்ணோம். ஓகே. எல்லாத்துக்கும் பொங்கல் எல்லாருக்கும் வந்து புத்தாடைகள் கொடுத்து, போனஸ் கொடுத்து, விவசாய நம்ம தோட்டத்துல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுத்து எல்லாமே. இங்க இதுக்கு என்ன மாதிரி உணவுகள் சார் கொடுப்பீங்க? வைக்கோல், அப்புறம் வேற என்ன இதுக்கு வந்து? வைக்கோல், அதுக்கப்புறம் வேற அதாவது பசும்புல் பசுந்தீவனம் இருக்குது. அதுக்குன்னு தீவனம், அதுக்குன்னு வயல் இருக்கு, வளர்க்குறீங்க அதுக்கு பின்னாடி. ஓ, அது இயல்பா மேய்ச்சலுக்கு போறது வருது? மேய்ச்சலுக்கு விடுவோம். அதை மாலை நேரத்துல எல்லாத்தையும் எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு எவ்வளவு மேய்தோ அது இறை எடுத்தது போக மீண்டும் சாயந்தரத்துல அந்த பசும்புல் போடுறது. அப்புறம் வைக்கோல். அப்புறம் மற்றபடி இந்த புண்ணாக்கு மற்ற மாதிரியான தீவனம் அதெல்லாம் அது எல்லாமே என்னென்ன தேவையோ அத்தனையும் இது பண்ணி எல்லாமே கொடுக்குறீங்க. ஓகே. இதை பராமரிக்கிறது நீங்க எத்தனை பேர் சார் அந்த பணியாட்கள் நமக்கிட்ட இருப்பாங்க? எத்தனை பேர்? 10 பேர் இது பண்றது. மொத்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும். இப்ப இதுல இருந்து வரக்கூடிய சாணம், அந்த எருவையும் நம்ம வந்து இங்க தோட்டத்துக்கு பயன்படுத்துறோம். இது ரொம்ப காஸ்ட்லி இல்லையா அந்த நாட்டு? ஓ, அங்க இருக்கு. இது எரு, இதெல்லாம் இது வந்து இப்ப காய்ந்த சாணம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அப்பப்போ கொண்டாந்து இப்படி சேர்த்துட்டு. ஓ, ஓகே ஓகே. அது நம்ம ஃபார்முக்கு தான் யூஸ் பண்றீங்க? வேற யாரும் சேல் எல்லாம் பண்றது இல்லை? இது எல்லாமே இங்க எல்லாமே நம்ம தேவைக்கு தான். இது மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கும் இந்த நம்ம காடு மட்டும்? இது 40 ஏக்கர். 40 ஏக்கர். இதுல இப்ப என்னென்ன வெரைட்டியான மரங்கள் சார் நம்ம கிட்ட இருக்கு? அது மோர் தென் 120 இருக்கு. ஓகே. பல டிஃபரண்ட் டைப் ஆஃப் மரங்கள். உள்ள அப்படி போய் பார்க்கலாமா சார்? சந்தன மரத்தை பாருங்க. சந்தன மரம் இருக்குல்ல சார்?
எது இதுவா? ஆமா, இது அது ஓ, இந்த மரம். இது சந்தன மரம். இது சந்தன மரம், இது சந்தன மரம், ஓ, அது சந்தன மரம், நிறைய இந்த ஏரியா இது எல்லாமே சந்தன மரம். சந்தன மரம். ஓ, இது வச்சு எவ்வளவு நாள் சார் இருக்கும் இந்த சந்தன கண்ணு வச்சு? இது வச்சு இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட இது மோர் தென் 20 இயர்ஸ் இருக்கும். 20 இயர்ஸ். ஆனா 20 இயர்ஸ் இவ்வளவுதான் அது பெருத்திருக்கு இல்லையா? அப்ப இன்னும் அது டைம் இருக்கு. இது வச்சு 20 வருஷம் அப்ப ஆகுது. ஆமா. நம்ம கிட்ட எத்தனை சந்தன மரங்கள் சார் இருக்கும்? நம்ம கிட்ட ஒரு 100 120 மரம் இருக்கும். 120 மரம் இருக்கு. ஓகே. இப்போ மற்ற இது எல்லாமே உங்களுக்கு வந்து செம்மரங்கள் தான் அதிகம் இல்லையா? மேஜர் செம்மரம் தான். மேஜர் செம்மரம் தான். ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட 16,000 சில்லற மரங்கள் இருக்கு. 16,000க்கு மேல வந்து நம்ம செம்மரம் வச்சிருக்கீங்க. இது எப்போ சார் உங்களுக்கு இதுல செம்மரம் போடலான்ற ஐடியா எப்போ வந்துச்சு? இது வந்து வாங்கினது 90ங்க, 1919. இங்க இடம் வாங்கினது? இந்த இடம் வாங்கினது 1990. ஓகே ஓகே ஓகே. அத முழுக்க 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 3 பயிர் வச்சா. ஓ, முதல்ல புளிய மரம் வைக்கிறதா ஐடியா. ஓகே. புளிய மரம் வச்சான். அப்புறம் சொன்னாங்க புளிய மரத்தை விட உங்களுக்கு முந்திரி நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் முந்திரி வச்சேன். முந்திரி வச்சு புளிய மரம் வச்சு 2 வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாரு, சார் நீங்கள் ரெட் சாண்டல் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மிகப்பெரிய அளவில் ஒரு அசட் உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் ஒரு அசட்டை வந்து இயற்கை கொடுக்குற ஒரு வரமாக எடுத்து அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான் சரின்னு சொல்லிட்டு இதை நான் தேர்வு பண்ணோம். ஓகே. ஆனா முந்திரி வச்சீங்கன்னா வருஷ வருஷம் அதுவும் ஒரு பணப்பயிர் தானே சார்? அல்ல, அது அந்த பணப்பயிர் என்பது வருஷம் வந்துட்டு காலி ஆயிடும். ஓகே. இது சேமிப்பு. இது வங்கியில டெபாசிட் பண்ற மாதிரி. அது கைக்கும் வராது, கண்ணுக்கும் தெரியாது. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி ஒண்ணு வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்களா சார்? இதை வச்சு அறுவடை பண்றது அல்ல, அவங்க என்னன்னா டே டு டே ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. நான் ஒட்டுமொத்தமா நம்ம வாரிசுக்கு என்னுடைய பேரனுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னது, என்னுடைய மகன் பேரனுக்கு தான் இந்த அசட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வர்றதுன்னு சொன்னா மோர் தென் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த 30 வருடம் கழித்து வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை வரும். தொகை அதுல இருந்து கிடைக்கும். அதனால அந்த கணக்கு. ஓகே. அத இது பண்ணி தான். ஆமாமா. இப்போ இது 96 97ல இது வந்து பண்ணிருப்பீங்க இல்லையா? 96 97ல இருந்து அப்படியே அதை ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அப்படியே டெவலப் பண்ணி. ஏன்னா அப்ப தண்ணி தேவையில்லை. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிரிடப்பட்டது. ஓ, ஸ்டார்டிங் தண்ணி வைக்கும்போது தண்ணி எல்லாத்துக்கும். ஆமாமா, தண்ணி எல்லாத்துக்கும் யூடியூப் போட்டு இந்த இதுதான் சொட்டு நீர் பாசனம். ஓ, அப்புறம் தேவையில்லை அதுக்கு. அது இல்லை, இப்போ எல்லாமே இருக்கு. இப்ப இல்ல, இந்த சம்மர்ல மட்டும் விடுவோம். ஓ, சம்மர் வரும் பொழுது இதை அப்போ நல்லாத்தி பறிச்சு விட்டுருவோம். பறிச்சு அதுக்குள்ள தண்ணியை சுத்தி இது பண்ணி சொல்லிட்டு பண்ணிடுவோம். ஓ, ஓகே ஓகே. அதுக்கு பிறகு நம்ம பெருசா மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. இந்த தண்ணியை அதனுடைய வேர் வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுக்கும். இப்போ இந்த சம்மர்ல வந்து காஞ்சு போது பற்றாக்குறையால் காய்ந்து போய் விடாமல் பாதுகாக்கிறதுக்காக இப்போ இது வனத்திலாம் இருந்ததுன்னா சில நேரங்கள்ல வந்து அது காஞ்சு போயிடும். ஆமா, பட்டு போற மரங்கள் இருக்கு. நாம இது ஒண்ணு கூட பட்டு போகாம இருக்கிறத பராமரிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இதுல ஒன்றும் பெரிய. இப்போ இந்த மரம்லாம் வச்சு எவ்வளோ இப்போ சொல்ல முடியுமா சார் இதோடைய வயசு? அதாங்க மோர் தேன் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இருக்கும். இது இன்னும் இது வந்து இதனுடைய ஆயுள் எவ்வளவு சார்? இப்போ ஒரு செம்மரம் வந்து இல்லை, அதாவதுங்க 25-30 வருஷத்துக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் அறுவடை செய்யலாம். 30 வருஷத்துக்கு மேல கம்ப்ளீட்டா அறுவடை செய்யலாம். இப்ப தோராயமா என்ன ரேட்டுக்கு சார் இந்த மரங்கள்லாம் போகும்? ஏதாவது ஒரு ஏக்கர்ல உள்ள எடுக்கலாம் அப்படி இல்லைங்க. ஒரு மரம் 1 டன்னு. ஓ, அப்படிதான் கணக்கு. 1 டன் என்ன விலை அப்படிங்கறதான். ஓகே ஓகே. அதனால ஒரு மரம் எத்தனை டன்னு வரும்?
ஓ, ஒரு மரமே உங்களுக்கு அது அந்த வெயிட் வரும் ஆமா அது அந்த அளவுக்கு. ஏன்னா இப்ப நீங்க விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம. உண்மையில ஒண்ணு சொல்லட்டுங்களா, ம். நாம எல்லாருமே ம். மற்ற எல்லாருமே அதுல அறியாமையில் இருக்கோம். பணப்பயிர் அப்படின்னு சொன்னா ம். கரும்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆ. அது அல்ல, ம். இதுதான் உண்மையான பணப்பயிர். ஓ. அது பணப்பயிர். ம். ஆனா அது வந்து வருஷம் வருஷம் அறுவடை பண்ணி நம்ம போட்டுட்டு அந்த பணத்தை செலவு பண்ணிடுவோம். ஆமா பட் இது வந்து கைக்கு வராத அந்த பணம், ஆமா. இதுல வந்து நம்ம கையிலிருந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால இது வந்து முழுக்க முழுக்க வாரிசுகளுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு விவசாயினுடைய குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் பஞ்சம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், பொருளாதார சிக்கல் இல்லாமல், மினிமம் செக்யூரிட்டி, மினிமம் கேரண்டி இந்த மரங்கள் எல்லாம். மரங்கள் இது ஒரு பெரிய, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மரம் இல்லை, இதெல்லாம் வரம் மாதிரி. மரம், அது சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி மரங்கள் எல்லா வகையிலும் பயன் தரும். இயற்கை அற்புதமான ஒரு பெரிய வரம்ங்கிறது மரம். கண்டிப்பா. அது எல்லா மரங்களும், எல்லா மரங்களுமே, எல்லா மரங்களுமே. அதனால அது வந்து இதுல என்னன்னா ஒவ்வொரு மரமும் ஒரு விதமான பணப்பயிர். இப்ப இதுல வந்து பயிரிடணும் அப்படின்னா இது எல்லா ஊர்களையும் தமிழ்நாட்டுல இதை பயிர் பண்ண முடியுமா? இல்ல சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு அதுல பண்ணணும். மண் பரிசோதனை செஞ்சுதான் அதுக்கு பிறகு இந்த மண்ணுல எது வரும், இது வருமா அப்படிங்கறத பார்க்கணும். இங்க திருத்தணி இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே இங்க ஒரு இந்த மண் சாயில் இதுக்கு செட் ஆகுது, இதுக்கு பொருத்தமான பூமி இது. அதனாலதான் அது சொன்னதுனாலதான் நான் இதை மாறுறீங்க. அது புளிய மரம் இதெல்லாம், ஆமா, புதிய மரம் முந்திரி எல்லாம் விட்டுட்டு இதுக்கு மாறினது. இது சந்தன மரமும் இது இங்க செட் ஆகுதா சார் இந்த மண்ணுக்கு? அதான் வந்திருக்கு, இது பண்ணி சொல்லிட்டு. ஓகே. நாம என்ன அதை அதிகமா நம்ம வந்து பண்ணலை. செம்மரத்துக்கு ரெட் சாண்டலுக்கு பேர் போனது இந்த மாவட்டம்ங்கிறதுனால, ஓகே. ஸோ இந்த சாயில் வந்து எல்லாமே வந்து இந்த மண்ணுக்கு பொருத்தமானது அப்படின்னு சொன்னதுனால இதை நம்ம ப்ரியாரிட்டி. ஓகே. வேற இதை விட என்னென்ன வெரைட்டியான மரங்கள் சார் நம்ம இது கூட வளர்த்துட்டு இருக்கோம்? தீக்குச்சி மரம், இது வந்து சவுக்கு. ஓ. அதுக்கு பிறகு இன்னும் பல மரங்கள் இருக்கு. அது எல்லாமே பேர் லிஸ்ட் நான் வேணா தரேன் நான். ஓகே ஓகே சார். அது தீக்குச்சி மரம் பார்க்கலாமா சார்? அது எப்படி சார் இதா இருக்கு? இந்த அங்க இருக்கிற அந்த மரம். ஓ ஓகே ஓகே. அதெல்லாம் அறுவடைக்கு எவ்வளவு வருஷத்துல சார் அது தீக்குச்சி மரம்லாம் பண்ணும்? அதெல்லாம் சும்மா ஷார்ட் டைம் தான். அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஷார்ட் டைம் தான். அது ஊடு பயிர் மாதிரி இதுக்குள்ளேயே நடுவில் போட்டுருக்கணும். இது இந்த இவ்வளோ நெருக்கமா போடுறதுன்றது சரியா? ஏன்னா நீங்க ஒரு முறை சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் அடர்த்தியா போட்டுட்டீங்க. அது நான் தெரியாம அடர்த்தியா போட்டேன். பட் அடர்த்தியா போடாம இருந்தா நல்லது. இன்னும் அது பெருக்கிறதுக்கு அது வேகமா வளர்ச்சி அடைகிறது. ஓகே 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 ஓகே. இப்போ வந்து தீக்குச்சி மரங்கள்லாம் கூட நான் இங்கே இவ்வளோ பண்ணியிருக்க கூடாது. அது ஒரு ஊடு பயிராக ஒருத்தர் சொன்னார்னு கூட வச்சு விட்டான். இந்த மாசத்துல அறுவடை ஆயிடும். அது தீக்குச்சி மரம் பண்ணிடு. அது எவ்வளோ கால அளவுல அதை அறுவடை பண்ணலாம் சார்? அது ஒரு 10 இயர்ஸ்ல பண்ணலாம். அப்புறம் இன்னும் பனை மரங்கள்லாம் கூட பனை மரம் வந்து இதாக இருக்கும். அது மொத்தம் 5000 பனை. 5000. அது இன்னும் லாங் டைம். அது வந்து இந்த மண்ணினுடைய அடையாளம். நான் இங்க நடுவுல கூட இங்க ஒண்ணு பார்த்தேன். இது வந்து பணம் குட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? கன்று, ரொம்ப கன்று சின்னதா இருக்கு. கொஞ்சம் வெளியில போயிட்டு பார்க்கலாமா சார் இந்த பனை மரம்? இதெல்லாம் பார்க்க இங்க வாங்க. இந்த மாமரத்தை மியாசாகியா இது வச்சு எவ்வளவு நாள் சார் ஆகுது இது மியாசாகி? இது வந்து வளர்ந்த மரத்தோடவே கொண்டாந்து வச்சுது. இதுல இருக்க எல்லா மாமர கன்றுகளும் மியாசாகி தான். ஓ, இது ரொம்ப காஸ்ட்லி. ஓகே சார். இது கன்றே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. எப்படி சார் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? நான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து. ஓ, வெஸ்ட் பெங்கால் இருந்து வாங்கிட்டு வந்தேன். வெஸ்ட் பெங்கால் இருந்து. ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ சார் ஒரு கன்று உங்களுக்கு வாங்கும்போது என்ன சொன்னாங்க? அதே காஸ்ட்லி. அதான், ஏன்னா மாம்பழமே 1 கிலோ 2 லட்சம் 3 லட்சம்லாம் சொல்றாங்களே சார். தங்கத்தை விட அதிகமா விலை சொல்றாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் அங்கே IAS இருந்தாங்க. அவங்க அந்த ஃபார்ம்ல இருந்து
நமக்கு கிடைச்சது. அங்க இவ்வளோதான் இருந்தது. எவ்வளவு எவ்வளோ கன்றுகள் நம்ம கிட்ட வந்திருக்கும் சார்? நம்மகிட்ட வந்தது ஒரு 90. 100. அங்கே சேரையூரில் 10 வச்சான், இங்கே 90 வச்சேன். இங்கே 90 வச்சிருக்கீங்க. இது எவ்வளோ காய்ப்புக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? இது சொன்னாங்களா? 2 வருஷம், 2 வருஷம். இன்னும் 2 இயர்ஸில் வந்து 2 இயர்ஸில் அது அப்போ நாங்கள் வந்தால் மியாசாகி மாம்பழம் சாப்பிடலாம். நிச்சயமாக உறுதியாக. எப்படி சார் நம்ம மண்ணுக்கு இது செட் ஆகுது? அதுக்கு எதுவும் சாயில் டெஸ்ட் பண்ணீங்களா? இல்லை, அதெல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கு. அது நல்லா வந்துருச்சு, எல்லாமே நல்லா வந்திருக்கேன். ஓகே. ஓ, அதை இது எல்லாமே ஒரே வயசு தான் எல்லாமே? ஆமாம், எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது உரம் மருந்து இதுக்குன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா சார், இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது? இல்லை ஏப்பா, இந்த மியாசாகிப்புக்குன்னு ஏதாவது தனியாக உரம் மருந்து அந்த மாதிரி ஏதாவது நம்ம தான் போடுறோம். நம்ம வந்து ரசாயன உரம் எதுவும் எதுவுமே வைக்கிறது. இப்போ பணம் சாப்பிட்றவங்களோட இதே குறைஞ்சிருச்சுல சார்? அது இது இல்லை, இங்கே நாகரிகமான மக்களிடத்துல குறைஞ்சிருச்சு. கிராமப்புற மக்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு தின்பண்டமா. அந்தந்த காலங்களில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தேன். அதனால எனக்கு அந்த விவசாயம்ங்கிறது அதில் ஒரு ஈடுபாடு எப்பொழுதும். இப்படிதான் இந்த பூமி இருந்தது. முதல்ல நாங்கள் வச்ச அந்த புளிய மரம் சொன்னோம் இல்லையா, புளிய முந்திரி எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பீரியட் இது 94, 95. யாராவது அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா? இல்லை, அது என் சன்னு, அவரு அஜித்தும் அவரும் வந்து. ஓ, அஜித் வந்திருக்காரு. அவங்க லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.